மெஜாரிட்டியாவது ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆனவங்க எவனுமே இருக்க மாட்டான். அது என்ன லிஸ்டிங் ஏன்ச்சு உங்களுக்கு 15 ஷேர் கொடுப்பான், 18 ஷேர் கொடுப்பான், 20 ஷேர் கொடுப்பான். ஒரு ஷேர் நீங்கள் இப்போ 20 ஷேர் எக்ஸாம்பிள் நீங்கள் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 50% ஏறினா எவ்வளோ ஆகும்? 10,000 ரூபாய் ஆகும். 10,000 ரூபாய் நம்ம வாழ்க்கை பயங்கரமாக மாறிடுமா? மாறாது இல்லையே. ஸோ அப்போ முதலீட்டாளருக்கு முதல்ல என்ன வரும்னா, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு புத்தி வரணும். இந்த கம்பெனியோட ஓனர் நான், இப்போ முதலீட்டாளருக்கு அந்த கம்பெனியோட ஓனர் நான், ஏன்னா ஷேர் ஹோல்டர் தான் நம்ம, இந்த ஷேருக்கு நானும் ஓனர் தான். அப்போ நான் எப்போ கம்பெனிக்கு ஓனர்னா நான் என்ன எப்போ பார்க்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் பார்க்கணும். எப்போ லாங் டேர்ம் பார்க்குறோன்னா அப்போ தான் எனக்கு அந்த கம்பெனியை கூர்ந்து பார்க்கணும்னு தோணும். இல்லாட்டி இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றுலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஸ்பெகுலேஷன் பண்ணுறோம். அப்போ நீங்கள் எங்கே ஸ்பெகுலேஷன் பண்ணாலும், அது ரேஸ் கோர்ஸில் பண்ணாலும், கார்ட்ஸில் பண்ணாலும், மார்க்கெட்டில் பண்ணாலும், தேர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி லூஸ் மணி. ஸோ இதான் இதோட ட்ரெண்ட் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்து தான் நம்ம முதலீடு பண்ணணும். இப்போ அன்லிஸ்டட் ஸ்பேஸில் பயங்கர ரிஸ்க் இருக்குது. ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது நீங்கள் பார்த்துட்டு உங்களால் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், இல்லாட்டி அலோவ் பண்ணி செட்டில் ஆகிடுது. வாங்கி 1 or 2 months கழிச்சு செட்டில் ஆகிடுது. இப்போ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் 6 மாதம் கழிச்சு தான் எக்ஸிட் ஆக முடியும். அவங்களாம் கொஞ்சம் விலையில் கூட வாங்கியிருப்பாங்க. முன்னாடியே வாங்கி வச்சுருந்தவங்களாம் பல்காக வாங்கிடுவாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருவாங்க ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். அவங்க 6 months கழிச்சு அவங்க எல்லாம் விற்க வருவாங்க மார்க்கெட்டில். அப்போ இதோட இம்பாக்ட் என்ன இருக்கும்? ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி தரவாக அதை படித்து அதோட பேக்ரவுண்ட் என்ன, இம்பாக்ட் என்ன, ஸோ இதோட நம்மளுக்கு லாஸ் வருமா ப்ராஃபிட் வருமா, இதை பார்த்து நம்ம அந்த ஸ்டாக்ஸை வாங்குறது பெட்டர்.